ஹாய் ஹலோ அக்ஷயம் ஃபுட்ஸ் ஜெயசெல்வி பேசுகிறேம்மா. நான் அக்ஷயம் ஃபுட்ஸில் வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா சில்லி பவுடர், சாம்பார் மசாலா, குழம்பு மசாலா, ரச பவுடர், தனியா பவுடர், கறி மசாலா, பொடி ஐட்டம்ஸ் வந்து கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, ஸ்பெஷலாக வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி பண்ணிகிட்ருக்கேம்மா. பருப்பு பொடி, அப்புறம் வந்து பிரியாணி மசாலா பண்ணிகிட்ருக்கேன். சில்லி சிக்கன் பவுடரும் நான் பண்ணிகிட்ருக்கேம்மா. இப்போ வேலைக்கு போகிறவங்க வந்து உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குது, எங்களால் அரைக்க முடியலைன்னா என்னுடைய நம்பரை வந்து கீழே வந்து பார்ப்பீங்க. 8754837666 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ப்ரீ ஆர்டர் புக்கிங் பண்ணிக்கலாமா. ஹாய், வெல்கம் டு அக்ஷயம் ஃபுட்ஸ் ஹோம்மேட் ரெசிபிஸ். இன்றைக்கி வந்து கிறிஸ்பியான மசால் பொரி பற்றி பார்க்க போகிறோம். அது தேவையான மீன்ஸ் 1 கப் பொரி வேணும், 2 வரமிளகா, 2 பூண்டு பல், கருவேப்பிலை வந்து பிச்சு வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேம்மா. இதுக்கு வந்து தேவையானது வந்து தேங்காய் எண்ணெய்மா. தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுவிட்டேன். பூண்டு வந்து நல்லா நச்சுக்கணும். அப்புறம் வரமிளகா விதை எல்லாமே கிள்ளி வச்சுக்கணும். கருவேப்பிலையும் பொடிசாக கிள்ளி வச்சுக்கணும். இது எல்லாமே நல்லா கிறிஸ்பியாகணும், நல்லா முறுமுறுன்னு பொரியணுமா. ஒரு 2 மினிட்ஸ் இதுதான் இது ஸ்நாக்ஸு. நல்லா வந்து முறுமுறுன்னு பொரிஞ்சதுன்னு நான் வந்து இதில் காரம் எனக்கு அதிகமாக தேவைன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். நீங்கள் 2 வரமிளகா எடுத்து விதை எல்லாமே கிள்ளி வச்சுக்கிங்க. நல்லா வந்து இப்போ கிறிஸ்பியாக வந்து நல்லா பொரிஞ்சிடும் கருவேப்பிலை, பூண்டு, நம்ம வரமிளகாய் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து 1 கப் பொரியை போட்டுடணுமா. அதில் அப்படியே வந்து பெரட்டி எடுத்துட்டு ஒரு பிஞ்ச் நான் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துருந்தேன். உங்களுக்கு தேவைன்னா மஞ்சத்தூள் போட்டுங்க. ஏன்னா அந்த மஞ்சத்தூள் போட்டால் தான் அது பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நான் 1/4 டீஸ்பூனில் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் அதை பேலன்ஸ் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா அது கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கும் சரி. இப்போ பசங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்குங்க லைட்டாக. வரமிளகா போடுவேன், நாங்களும் கடித்து சாப்பிட முடியாது. நம்ம பெரியவங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். அப்படியே பொரியோடு நம்ம கடித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வர மழை காலத்துக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்து டக்குன்னு மழை பெஞ்சதுன்னு நம்ம வீட்டில் பொரி இருந்ததுன்னா இப்படி செஞ்சாலும், இது வேணும்னா நீங்கள் நிலக்கடலை எல்லாமே வறுத்து போட்டுக்கலாமா. தேங்க்யூ. இந்த கிறிஸ்பியான மசால் பொரி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ வெரி மச்.